பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ரட்சிப்பின் மேன்மையை குறித்து உங்களோடு பேசும்படியாய் ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறாருங்க. பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை தெரிந்து கொள்ள தேவன் கிருபை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பின் மேன்மையை யார் நன்கு உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அதை இந்த உலகத்துல பெரிய பொக்கிஷமாய் செல்வமா கருதி அந்த ரட்சிப்பை நான் காத்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள எந்த இடத்துலையும் ஆண்டரை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் மேன்மையை பெரிதுபடுத்துவாங்க. யாரெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் மேன்மையை பெரிதுபடுத்தி அந்த ரட்சிப்பை பெரிதா எண்ணுகிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மடன் வளர்ந்து கொண்டே வருவாங்க. ஏன்னா தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் ரட்சித்திருக்கிறார். நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இது எனக்கு அருளப்பட்ட கிருபை, இந்த வயதுல இந்த நாட்கள்ல அவரை தெரிந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த அருளப்பட்ட கிருபையை நான் பற்றி கொள்ளணும், அந்த கிருபையில நான் வளரணும். அந்த ரட்சிப்புக்காக எதையும் இழக்க நான் தயார். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்தார். குறிக்கப்பட்ட நாள்ல இந்த ரட்சிப்பின் மேன்மையை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் அவர் என்ன செய்தார்? அவரை அறிந்து கொள்ளுகிற, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவுக்காக சகலவற்றையும் குப்பையுமா எண்ணுகிறேன், நஷ்டமா எண்ணுகிறேன். ஏன்னா அந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து கொண்டாரு. இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் மேன்மையை உங்களுக்கு காண்று கொடுத்திருக்கிறார். தயவு செய்து அந்த ரட்சிப்பை ரொம்ப குறைதலா எறி போட்டுறாதீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் 2 தீமோத்தேயு 1:9 படி அந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்கல, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இந்த ரட்சிப்பு என்பது உங்களுக்கு அருளப்பட்ட கிருபை. Salvation is a wonderful gift God has given you. அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராதீங்க. உங்க ரட்சிப்பின் மேன்மையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில வாலிப நாட்கள்ல ரட்சிப்பின் மேன்மையை பாதுகாக்கணும். என்னுடைய வேலை நாட்கள்ல, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளை வளர்க்கறதுல, என்னுடைய முதிர் வயதுல எல்லா இடத்துலயும் அந்த ரட்சிப்பின் மேன்மையை ஏன்னா அது எனக்கு அருளப்பட்ட கிருபை. அது தெரிந்தனாலதான் பவுல் சொல்லுகிறார், என் கிருபைய, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதா வாக்கவே இல்லை. அவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்ட, ஏன்னா அவர் ஓடினார். எனக்கு இருக்கிற நாட்கள்ல இயேசு எதற்காக ரட்சித்தாரோ அதை நான் சாதிக்கணும். அருமையான மகனே, மகளே, கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். There is a wonderful God's plan in your life. That plan has come to pass. அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியா ரட்சிப்பின் மேன்மையை காத்து கொள்ளுங்க. எதற்காக நீ அழைத்தாரோ அழைப்பை வாழ்க்கையில் நிறைவேறணும் சொல்லி ஒப்புக் கொடுங்க. அப்பொழுது தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பு பரிபூரணமான கிரியை உங்க வாழ்க்கையில் நடைபெறும். ஆக இன்றைக்கு ரட்சிப்பின் மேன்மையை 2 தீமோத்தேயு 1:9 இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருவதாக, உங்க ரட்சிப்பின் வாழ்க்கை பலப்படுவதாக, ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ரட்சிப்பின் மேன்மைக்காக எப்பொழுது ஒப்புக் கொடுங்க. கேர்ஃபுல்லா உங்க ரட்சிப்பின் வாழ்க்கையை நடத்துங்க. கர்த்தர் மேலான இடங்களுக்கு, உயர் ஸ்தலங்களுக்கு உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அழகு பார்ப்பார். God bless you. God bless you.